Hello friends, welcome to my channel. Hold on loading video watching job the way to unemployed. இப்போ நம்ம எஸ்பிஓ அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம் அண்டு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. முன்னாடி எஸ்பிஓ பார்த்திங்கன்னா 45 days பிரேக் விட்டுருந்தாங்க, அதாவது ப்ரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி விட்டுருந்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் திரும்பவும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க 45 days-ஆக. இப்போ திஸ் வீக்கில் மார்ச்லேருந்து ஃபஸ்ட் வீக்லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஒர்க்கை பற்றி பார்ப்போம் சரிங்களா. இந்த ஒர்க் என்னென்னு கேட்டிங்கன்னா, பழைய மாதிரி உள்ள என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, பழைய மாதிரி உள்ள மொபைலில் தான் நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா. அதாவது எந்த மாதிரி டாஸ்க் என்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மொபைலில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. முன்னாடி மாதிரி நம்ம மொபைலில் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போவும் மொபைல்லே நம்ம ஒர்க் கம்ப்ளீட் பண்ண போகணும் சரிங்களா. அதாவது நீங்கள் முன்னாடி மாதிரி ரொம்ப லேட் ஒர்க்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. சாதாரணமாக மொபைல்லே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதுவும் ஈஸியான டாஸ்க் தான் கொடுக்க போகிறாங்க. ப்ரைவேட் லிமிட்டடாக கம்பெனி சேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈஸியாகவே இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி நம்ம ரிஃபர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ரிஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ரிஃபர் பண்ணுறதுக்கு கமிஷன் தராங்க சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள் ரிஃபர் இன்க்ரீஸ் பண்ண சரிங்களா. நீங்கள் ரிஃபர் பண்ண அவங்களுக்கு இன்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகும். அதாவது அவங்க கொடுக்குற யூடியூப் கான்செப்டை நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா அதுக்கும் நமக்கு இன்கம் தராங்க சரிங்களா. அதாவது யூடியூப் ப்ரொமோஷன் என்ன அப்படின்னா, அவங்க எஸ்பிஓ கம்பெனியை பற்றி அவங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அந்த கண்டென்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நமக்கு அமௌண்ட் தராங்க. ஸோ இதிலையும் நம்ம தனியாக ஏர்னிங்ஸ் பண்ணலாம் சரிங்களா. இதில் ஏர்னிங் பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட் ஏறிக்கிட்டே போகும். அதாவது சேலரியும் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே போகும். ஜாப் டீட்டெயில்ஸ் இப்போ அந்த ப்ராடக்ட் ரேட்டிங்ஸ் தான் கொடுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்காண்டி நான் கொடுக்குற வீடியோ இதில் ஏன்டா க்ரீன் சீனாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. காப்பிரைட் கிளைம் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரிஃபர் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா இன்கம் தராங்க. இதில் நீங்கள் எடிட்டிங்கோ இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டால் ஒர்க் பண்ண எதுவும் தேவையில்லை. சிஸ்டம் ஒர்க்கோ நீங்கள் நினைக்க மாதிரி சாதாரணமாக நீங்கள் பண்ணலாம், அதுவும் மொபைல்லே பண்ணலாம் சரிங்களா. இதுக்காக நீங்கள் சிஸ்டம் ஒர்க்கோ எடிட்டிங்கோ எது பண்ணணும் அவசியமே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து அதுக்கு கமெண்ட் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 4 சென்டென்ஸ் பற்றி இருக்கிற மாதிரி இங்கே கமெண்ட் கொடுங்க சரிங்களா. கமெண்ட் கொடுத்தீங்க சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். ரொம்ப ஈஸியான ஜாப் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இதை இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சோஷியல் மீடியாலேயோ இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் நீங்கள் இதை பார்த்தீங்கனாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்ட் டைம் ஜாப் தான் சரிங்களா. அதே மாதிரி தான் ஜாப்புக்கு ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஸ்கில்ஸ் தேவையில்லை, திறமையே தேவையில்லை, ஏஜ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை சரிங்களா. அதாவது இதில் சேர்றதுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவையில்லை. நீங்கள் நீங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணலாம் சரிங்களா. ரொம்ப டிவர்சிட்டி இன்க்ளூசிவான ஒர்க் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இந்த வீடியோ சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே எல்லாருக்கும் நம்ம அன்எம்ப்ளாய்ஸ் இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ சேனலே ஆரம்பித்தது சரிங்களா. ஸோ நீங்கள் மஸ்ட் இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலாட்டி கூட இந்த டிஜிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காவது யூஸ் ஆகும், அல்லது வேறு யாருக்காவது கூட உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இதை ஷேர் பண்ணி நீங்கள் க்ரோத் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒர்க் தேவைப்படுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட டீட்டெயில்ஸை இதோட கமெண்ட்டில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள். உங்களோட இமெயிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸோ நீங்கள் இங்கே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஜாபுக்கான கைட்லைன் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கணும் தேவைப்படுறவங்க ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயிலில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அல்லது டீட்டெயில்காண்டி நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம்.
கால் பண்ணாலும் நாங்கள் எனி டைம் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். கால் பண்ணுறதோட நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் இப்போ பண்ணாலும் நான் உங்களுக்கு பண்ணுவேன் சரிங்களா. அதே மாதிரி மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ரீப்ளை கிடைக்கும். காலிங் வந்து சில டைமில் வந்து நாங்கள் வந்து எப்போவும் வந்து சரியாக இது பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எனி டைம் ரிப்ளை 24 ஹவர்ஸ் ரிப்ளை மூடில் இருப்போம். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ ஏதாவது சோஷியல் மீடியாலையோ எந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஜாபில் சேர்றதுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான், ப்ரீமியம் பிளான் அப்படின்னு 2 பிளான்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதாவது பேசிக் பிளானை பார்த்திங்கன்னா 2000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரீமியம் பிளான் வந்து 6500 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் அதுவும் ஃப்ரீ டைமில் அதுவும் டாஸ்க் வந்து 3 மினிட்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் கொண்டு வராங்க. அதே மாதிரி இதோட எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிளியராக சொல்வேன். அதே மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்டா இந்த சேனல் வந்து க்ரௌத் ஆகணும். அதே மாதிரி சைனப் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே ஃப்ரீ தான் சரிங்களா. எந்த ஒரு டிஜிட்டல் ஃபீஸும் கிடையாது. ஒருவேளை இது வந்து இப்போதைக்கு இப்போ ஓப்பன் ஆகிறதுக்காக வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் எனி டைம் எந்த டைமில் வேணாலும் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழைய மாதிரி கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் ஆகலாம். அதனால் ஸோ நீங்கள் வந்து குயிக்காக ஜாயின் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எந்த ஒரு டிலேயும் பண்ணாமல் இது கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே நான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கைட்லைன் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் 2-3 டேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் இருக்குது. அதாவது எஸ்பிபோட வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து அப்ளைனர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை ஒருவேளை நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இதுக்காண்டியே கஸ்டமர் கேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் கஸ்டமர் கேர் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் 10 AM மார்னிங் ஈவினிங் வந்து 5 PM இருந்துச்சு. இப்போ வர்ற கஸ்டமர் கேர் வந்து 24 ஹவர்ஸ் கூட வர மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதை வந்து எனி டைம் நீங்கள் கேட்டுக்கலாம். மொத்தத்தில் வந்து யூடியூப்பில் தான் நமக்கு வந்து ஒரு கொடுக்க போகிறாங்க. அநேகமாக வந்து யூடியூப் கான்டென்ட்டை பற்றி நம்ம கம்பெனியை பற்றி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி தான் போடுவாங்க. ஸோ நம்ம ப்ரொமோட் பண்ண அவங்களோட வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டு பண்ணலாம். அல்லது அவங்க கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. அதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் சாதாரணமாக ஷேர் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட வந்து யூஸ்ஃபுல்லாக ஆவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த தனியாக பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு ஈகவும் பார்க்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க மஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ப்ராஃபிட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து வித் ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 1 மந்த்துக்கிட்ட தான் நம்ம வந்து வித் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்குள்ளேயே அல்லது 2-3 டேஸ்லேயே வந்து வித் ட்ராவல் வந்து சீக்கிரமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்ஃபுல்லாக எங்கிறாங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே ஆகாமல் எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி வந்து ஃபுல்லாக வந்து நமக்காக மட்டுமே பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து வித் ட்ராவல், கஸ்டமர் கேர், சேலரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஃபுல்லாக ப்ராஃபிட்டாக கிடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா. சேலரி நமக்கு கொடுக்குற கான்ட்ராக்ட் கமிஷன் அதுவும் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஜாயின் பண்ணுறது ஃபுல்லாக நம்ம வந்து எப்போ வேணால் அவள் எடுத்துக்கிற மாதிரி ட்ராவல் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து மஸ்ட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பேன் கார்டு அவசியமாக இருக்கணும் சரிங்களா. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஈக்குவலாக பார்த்திங்கன்னா நம்ம மஸ்ட் பேன் கார்டு ரெடி பண்ணியிருக்கா. பேன் கார்டு இல்லாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. 1 வீக்லேயே வந்துடும். பொறுமையாக கூட வந்து நீங்கள் பேன் கார்டு கொடுத்துக்கலாம். பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து டேக்ஸும் ஃப்ரீ. எந்த ஒரு டேக்ஸும் வந்து நம்ம வித் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து டேக்ஸும் நமக்கு இல்லாமல் அப்படியே நம்ம எவ்வளோ வித் ட்ராவல் பண்ணுறோமோ அது அப்படியே நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ எல்லாமே நம்மளோட பெனிஃபிட்காண்டி ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் எடுத்தாலும் இனிமேல் பிரேக்ஸ் வராத மாதிரியும் நம்மளுக்கு வந்து நல்லா பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரியும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை
நல்லது. ஆனால் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குற ஒன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து எஸ்பி போல் நெக்ஸ்ட் டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.